ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது வந்து தைப்பூசத்தப்ப எடுத்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். விடிஞ்சா தைப்பூசம். வீட்ல பார்த்தீங்கன்னா, எந்த வேலையுமே நடக்காம தான் இருக்குது. தேங்காயும் இல்லாம இருந்துச்சு. வீட்டு செலவுக்கும் சரி, நம்ம சாமி கும்பிட்றதுக்கும் சரி, தேங்காய் கம்மியா இருந்துச்சு. சரி தோட்டம் போய் தேங்காய் உரிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தோட்டம் போயிருந்தோம். போகும்போதே வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் வர டைமும் ஆயிருந்துச்சு. அவளையும் கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவையும் கூட்டிட்டு தான் வந்திருந்தோம். இந்த வீடியோ யார் எடுக்கிறதுன்னு பார்த்தா, நம்ம பாப்பா தான் எடுத்து குடுத்துட்ருக்கிறா. அப்படியே வந்து நம்ம தோட்டத்துல செடி வச்சிருந்தோம். அந்த செடியில நல்லா பூ பூத்திருந்துச்சு. அதையும் பறிச்சுட்டு வந்துரலாம். ஹாய் கைஸ், இங்கே பார்த்தீங்களா? இது வந்து டார்க் பிங்க் ட்ரூ க ஃப்ளவரு. இது வந்து லைட் பிங்க் ஃப்ளவரு. அடுத்து வந்து இது வந்து எல்லோ ஃப்ளவர். அது பொறிக்க முடியுமான்னு தெரியல. நான் இவ்வளோ சின்னதாக இருக்கேன். ஒன்று பொறிக்க முடியும், பொறிச்சு காமிக்க முடியும். இங்கே பார்த்தீங்களா, பொறிச்சிட்டேன். வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு, குளிச்சுட்டு இப்போ வந்து பூ கட்ட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தேன். டிவியில வந்து ஒரு படம் போட்டு பார்த்துட்டே வந்து பூ கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு இருக்கிறதுலே பிடிச்சது இந்த எல்லோ தான். ஏன்னா எல்லோவுக்கு பாருங்களே, ஒரு நிமிஷம், இது ஏன் ரெண்டாக இருக்குன்னு எனக்கு புரிய மாட்டேது. எப்படி ரெண்டாக இருக்குது அதான் எனக்கு புரிய மாட்டேது. ஆனால் இது மட்டும் ஏன் ரெண்டாக இல்லை? டிவி போட்டு பார்த்துட்டே அப்படியே பூ கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்தேன். ஆனால் பாப்பா கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல தான் எனக்கு நேரம் சரியாக இருந்துச்சு. பூனா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் முன்னாடி இருந்த வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா, முல்லைப்பூவு, மல்லிகைப்பூவுன்னு சொல்லி நிறையா இருக்கும். அது வந்து டெய்லியும் பூத்துட்டே இருக்கும். ஒரு 2, 3 முழமாவது இருக்கும். பொறிச்சு பொறிச்சு கட்டி அவள் தலையில் முடியே இருக்காது. இருந்தாலும் அவள் தலையில் வச்சு விட்டு அழகு பார்த்துட்ருப்போம். பேசிக்கிட்டே அப்படியே பூவும் கட்டி முடிச்சாச்சு. பூ வந்து மாலையாட்டு கட்டலான்னு சொல்லிட்டு கட்டியிருந்தேன். அந்த சென்டர் பார்ட்டு மட்டும் அந்த எல்லோ கலர் பூ வச்சு கொஞ்சமா கட்டிட்டு, அத வந்து இந்த மாரி ஒரு சுத்து விட்டோம் அப்படின்னா, மாலை வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிளா, ஆனா பார்க்கறக்கு ரொம்ப அழகான மாலை நம்மளே ஈஸியா வந்து கட்டி முடிச்சிரலாம். நம்ம கட்டி வச்சிருந்த பூ மாலைய முருகருக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். இன்னைக்கு வந்து செஞ்சேரி மலை முருகன் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி வச்சிருந்தேன். இன்னும் கொஞ்சம் நேரமே போலான்னு தான் நினச்சிருந்தோம். ஆனா நம்ம பாப்பாவ வந்து எழுப்பி கிளப்பி கூட்டு போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஒரு 1/2 மணி நேரம் வாக்குல லேட் ஆயிடுச்சு. 5 மணிக்கெல்லாம் அங்க இருக்கணும்னு நினச்சோம். ஆனா 5:30க்கு தான் காரே எடுத்தோம். அங்க போனதுமே பார்த்தீங்கன்னா, தங்க தேர் நின்றுச்சு. அத பார்க்கவே அவ்வளோ கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. அப்படியே நின்னு பார்த்துட்டே இருக்கலாம் போல தான் இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆனா தேர வந்து எடுத்துட்டு போகறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம கோயிலுக்குள்ளேயும் போய் சாமி கும்பிடணும் இல்லையா? ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னா கூட்டமும் ஆயிரும். அதனால வந்து நாங்களும் கிளம்பிட்டோம். நேரா வந்து இன்னைக்கு அர்ச்சனை இருக்காதுன்னு தான் நெனச்சோம். ஏன்னா கூட்டமா இருக்கும். அர்ச்சனைலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறனால, அர்ச்சனை இருக்காதுன்னு நெனச்சோம். ஆனா பார்த்தீங்கன்னா, அர்ச்சனை இருந்துச்சு. நம்ம வந்து தேங்காய் பழம், பூ இதெல்லாம் வாங்கிக்கிட்டு மாலையும் வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு போய் சாமி குடுத்து நல்லபடியா சாமி தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்தோம். ரொம்ப நேரம் நின்னு சாமி நல்லா பார்த்து கும்பிட முடிஞ்சது. அந்த அளவுக்கு கூட்டம் இல்ல. ஒரு 10 மணிக்கு மேல தான் கூட்டம் அதிகமா வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தேரோட்டமும் இருக்குது. அதை பார்க்கறதுக்கு தான் இன்னும் கூட்டம் ஜாஸ்தி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேரோட்டத்துக்கு யாரெல்லாம் கலந்துக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. வெகு சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நாங்க வந்து தேரோட்டத்துக்குலாம் இருக்க முடியல. அதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டோம். ஒரு 10, 10:30 கிட்டலாம் வந்து எங்க ஃபேமிலியில ஒரு விசேஷம் அப்படிங்கிறனால நாங்க வந்து கிளம்பிட்டோம். அத பிளான் பண்ணி தான் போயிருந்தோம். நேரமே போய் சாமிலாம் கும்பிட்டு ஒரு 10:30 கிட்டலாம் வந்துரணும் அப்படின்னு நினச்சு தான் போயிருந்தோம். ஆனா நல்ல முருகர் தரிசனம், நல்லா சிறப்பா சாமி கும்பிட்டு வந்தோம் அப்படின்னு தான் சொல்லணும். மேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் வந்து அந்த லைட்டால வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அது இந்த இருட்டோட பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வெளிச்சம் ஆனதும் வந்து அந்த லைட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பளிச்சுன்னு தெரியல. இது எல்லாமே வந்து நல்ல அலங்காரத்தோட தான் இருந்துச்சு.
நாங்க நேரமே வந்தோம். இருட்டோடவே வந்துட்டோம் அப்படிங்கிறனால படியில ஏறி வரல. கார உள்ள விட்டாங்க. நாங்க அப்படியே கார்ல மேல போயிட்டோம். நான் இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா, பாதி படி பார்க்கல நடந்துட்டு, கொஞ்ச நேரம் அந்த வியூலாம் பார்த்துட்டு, அப்படிதான் அந்த டைம் போச்சு எங்களுக்கு. ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் கிட்ட கோயில்லயே இருந்தோம். இப்பதான் சூரியன் உதயமாகி வர்றாரு. அதுவும் இந்த லேசான பனிமூட்டத்தில மெதுவா மேல இப்படி ஏறி வர்ற அந்த வியூ பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நாங்க வந்து முருகருக்கு 48 நாள் விரதம் இருந்தோம். தைப்பூசத்துக்கு 48வது நாள் நிறைவு பெற மாரி அத கணக்கு பண்ணி தான் இருந்திருந்தோம். இன்னைக்கு வந்து விரதம் வந்து நல்லபடியா நிறைவு பெறுது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த 48 நாளுமே வந்து டெய்லியும் தீபம் போட்டு, டெய்லியும் சாமி கந்த சஷ்டி பாட்டு பாடி, அதுவும் என்னோட பாப்பாவும் சேர்ந்து உட்காந்து அந்த நாள் 48 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு 48வது நாள் கோயில்ல வந்து சாமிலாம் கும்பிட்டு, இந்த அன்னதானமும் இருந்துச்சு. அதையும் சாப்பிட்டு, அந்த விரதத்த நல்லபடியா முடிச்சாச்சு. இன்னைக்கு டின்னருக்கு ரொம்ப லைட்டா இருந்தா போதும் அப்படிங்கிறனால, ரவை கலரலாமா அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டு, ரவைய எடுத்து வறுத்துட்டுருந்தேன். தெரியும் நெறைய பேர்த்து வீட்ல ரவைனாவே சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்கன்ட்டு. ஆனா எங்க வீட்ல வந்து எனக்கும் சரி, பாப்பாவுக்கும் சரி, ரவைனா கொஞ்சம் பிடிக்கும். வெள்ள ரவையும் சரி, கோதுமை ரவையும் சரி 2மே எது கலர்னாலும் சாப்பிட்டுக்குவோம். ஆ ஆனா நெறைய பேர்த்து வீட்ல பிடிக்காதுங்கிற மாரி சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். ரவை வந்து எப்பயும் போல தாளிச்சு விட்டு கிளறாம, இன்னைக்கு வந்து கொஞ்சம் வேற மாரி கிளறியிருந்தேன். இதுக்கு வந்து நம்ம தொட்டுக்கறதுக்குலாம் எதுவுமே தேவையில்ல. அப்படியே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி 3யும் வந்து ஒரு சுத்து விட்டு எடுத்துக்கிட்டு, அ சின்ன வெங்காயம், கேரட் வேணுனா கேரட்டு போட்டுக்கலாம். நம்ம ரொம்ப குட்டி குழந்தைகளுக்கு குடுக்குறோம் அப்படின்னா, இந்த தக்காளியோடயே வந்து கேரட்டையும் அரைச்சு எடுத்துக்கலாம். எங்க வீட்லலாம் வந்து சேமியா கிளறுனாலும் சரி, ரவை கிளறுனாலும் சரி, ஏன் பிரியாணி வச்சாலுமே கூட கொஞ்சம் அதிகமா தண்ணி சேர்த்து, கொஞ்சம் இலகளா பதமா வச்சு தான் சாப்பிட்டு பழக்கம். அப்படி செஞ்சு குடுத்தா தான் எங்க அப்பாவுக்கு பிடிக்கும். அந்த மாரி தான் அதவே சாப்பிட்டு பழகுனாலயோ என்னமோ, எனக்கு அப்படி கொஞ்சம் இலகளா சாப்பிட்டா தான் பிடிக்கும். யாரும் இல்ல, வீட்ல யாரும் இல்ல அப்படின்னா, கொஞ்சம் சாப்பாடா இருந்தாலும் சரி, ரவை, சேமியா அந்த மாரி எது கிளறுனாலும் சரி, கொஞ்சம் தண்ணி சேர்த்தி விட்டு தான் செஞ்சு சாப்பிடுவோம். அதே மாரி தான் பாப்பாவும். அவளுக்கும் வந்து விக்கிற மாரி இருக்கும். சாதாரணமா குடுத்தா. இப்படி கொஞ்சம் இலகுலா குடுத்தோம் அப்படின்னா, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனா இந்த ரவைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம 1 கிளாஸ் ரவை போடுறோம் அப்படின்னா, 3 கிளாஸ் தண்ணி ஊத்தி ஆகணும். நம்ம நார்மலா தாளிச்சு விடுறோம் அப்படின்னா, 1க்கு 2 தானே தண்ணி ஊத்துவோம். ஆனா இந்த ரவைக்கு வந்து 1க்கு 3 தண்ணி 1 கிளாஸ் அப்படின்னா, 3 கிளாஸ் வாக்குல தண்ணி சேர்த்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா, ரவை வந்து ஒண்ணோட ஒண்ணா ஒட்டாம, நல்லா ஸ்டிக்கியா இல்லாம ரவை நல்லா பஞ்சு மாரி இருக்கும். அதே சமயம் நம்ம வறுக்கிறதும் வந்து நல்லா வறுத்தரணும். ஸ்லோ ஃப்ளேமில வச்சு நம்ம நல்லா கைவிடாம வறுத்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தாளிச்சு விட்டு இந்த மாரி கிளறி எடுத்தோம்னா சூப்பரா இருக்கும். நான் வந்து கொஞ்சம் கலர் தெரியணும் அப்படிங்கிறனால மஞ்சள் பொடி போட்டேன். மஞ்சள் பொடி போடாம பண்ணணும் அப்படின்னா, அந்த தக்காளி கலர் இருக்கும் பார்த்தீங்களா? லைட்டா ஆரஞ்சு கலரு, அந்த கலர்ல வந்து ரவை இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து வீடியோவுல கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு தெரியணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டேன். இப்போ வந்து கிச்சடி மாரி தெரியுது. ஆனா கிச்சடி டேஸ்ட்லலாம் இருக்காது. தக்காளி போட்டோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் புளிப்போட அந்த மாரி நல்லாயிருக்கும். லைட்டா காரத்தோட, புளிப்போட, அப்புறம் வந்து கேரட்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் இனிப்போட அந்த மாரி எல்லா சுவையும் சேர்ந்து இருக்கிற மாரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்க இதுவரைக்கும் ரவை வந்து இந்த மாரி ட்ரை பண்ணதில்ல அப்படின்னா, ஒரு தடவ செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நீங்க சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா, வீட்ல இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு நாள் செஞ்சு குடுங்க. எப்படி இருக்குதுன்னு கேட்டு கமெண்ட் பண்ணுங்க.